கைதி 2 படத்தில் கமல்ஹாசன் வந்து பார்த்தா நடிக்க போகிறாரு. அதுக்கப்புறம் விஜயும் வந்து பார்த்தா நடிக்க போகிறாரு. பட் விஜய் வந்து பார்த்தீங்கன்னா வரமாட்டார். ஸோ நீங்கள் வீடியோ பார்த்தா உங்களுக்கு ஃபுல்லாக புரியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் போய் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆல்ல பிடிச்சுங்க. லைக் பண்ணிட்டு பாருங்க, அப்படி தான் வீடியோஸ் நிறைய பேருக்கு காமிக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கைதி 2 படத்தோட ஷூட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் தான் ஆரம்பிக்க போகுது. அண்ட் விக்ரம் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் கிளைமேக்ஸ்க்கு அப்புறம் கார்த்தியோட வாய்ஸ் மட்டும் வர மாதிரி அப்படியே முடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் கைதி 2 படத்தில் கார்த்திக்கும் கமலஹாசனுக்கும் எந்த மாதிரி சீன்ஸ் இருக்குன்னு தெரியல. படம் ரிலீஸ் ஆனதான் தெரியும். அண்ட் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கைதி 2 படத்தில் விஜய் வந்து பார்த்தீங்கன்னா நடிக்க போறாரு. பட் விஜய் வந்து பார்த்தீங்கன்னா வரல. அவரோட வாய்ஸ் மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா கைதி 2 படத்தில் வரப்போகுது. விக்ரம் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் கிளைமேக்ஸ்க்கு அப்புறம் கார்த்தியோட வாய்ஸ் மட்டும் காமிச்சிருப்பாங்க. அண்ட் லியோ படத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் கிளைமேக்ஸ்க்கு அப்புறம் ரோலக்ஸோட வாய்ஸ் மட்டும் வந்திருக்கும். அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கைதி 2 படத்துலையுமே விஜயோட வாய்ஸ் மட்டும் தான் வரப்போகுது. அதை வந்து பார்த்தீங்கன்னா அஃபீஷியலாக போய்ட்டு அவங்க சொல்லிடுவாங்க. அப்படி இல்லைன்னா இந்த லியோ படத்தில் வந்த மாதிரி விக்ரம் படத்தில் வந்த மாதிரியும் சஸ்பென்ஸாகவே வச்சு படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விஜயோட வாய்ஸ் வர மாதிரி காமிச்சிருவாங்க.